ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி சமன்பாடு, அதாவது மிரர் ஈக்குவேஷனை எப்படி டிரைவ் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கான்கேவ் மிரர், குழி ஆடி. இது சீன்றது வளைவு மையம், இந்த கான்கேவ் ஆடியினுடைய வளைவு மையம். இது முக்கிய குவியம். இது ஆடி மையம். போல், பிரின்சிபல் ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இந்த லைனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சஸ், அதாவது முதன்மை அச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த முதன்மை அச்சில் சிக்கு பின்னாடி ஒரு பொருள் வந்து வைக்கிறோம். இது வந்து ஒரு பொருள். இந்த பொருள் வந்து வரக்கூடிய லைட் ரேஸ் கதிரை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ 3 கதிரை நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு கதிர் வந்து முதன்மை அச்சுக்கு இணையாக போகுது. இந்த பொருள்ல இருந்து முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய கதிர் இந்த ஆடியில் பட்டு எதிரொலிச்ச பிறகு எப்போதுமே எஃப் வழியாக தான் போகும். அதாவது முதன்மை அச்சுக்கு இணையாக போகக்கூடிய கதிர் எஃப் வழியாக தான் போகும். இந்த ரே parallel to the principal axis after reflection the ray will passes through the focus. ஃபோக்கஸ் வழியாக தான் அது பாஸ் ஆகும். ரெண்டாவது லைட் ரே, இந்த லைட் ரே வந்து இந்த கதிர் கீழே தீட்டா ஆங்கிளில் ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா, தீட்டா ஆங்கிளில் பட்டது அப்படின்னா அதே தீட்டா ஆங்கிளில் எதிரொலிக்கும். இந்த ரே ன்ற பாயிண்ட்ல எந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸில் ஸ்ட்ரைக் ஆகுதோ படுதோ அதே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு தெரியும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். தென் தேர்ட் ரே, the ray passes through the center of curvature. அதாவது சி வழியாக போகக்கூடிய கதிர் வந்து இந்த கண்ணாடியில் பட்டு எதிரொலிச்ச பிறகு திரும்பவும் சி வழியாகவே போகும். சரி, இப்போ இந்த 3 லைட் ரேயும் எந்த பாயிண்ட்ல மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்ல தான் நமக்கு இமேஜ், அதாவது பிம்பம் வந்து தெரியும். இந்த பிம்பம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலைகீழாக இருக்கு. அதாவது இன்வெர்டட் இமேஜா வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, இதை நம்ம பொருள் ஏபின்னு எடுத்துப்போம். இது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து இமேஜ் ஏ டேஷ் பி டேஷ், இதுதான் பிம்பம். இதை நம்ம இந்த மாதிரி எடுத்துப்போம். இந்த பாயிண்ட்டை டின்னு எடுத்துப்போம். இது பி ஆல்ரெடி நமக்கு தெரியும். இந்த பாயிண்ட்டை ஈன்னு எடுத்துப்போம். ஓகே, இப்போ இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இதுவும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலாக தான் இருக்கும். சரி, இப்போ இந்த டயக்ராம்ல இருந்து 2 ட்ரையாங்கிளை நான் சூஸ் பண்ணுறேன். ஒரு ட்ரையாங்கிள் வந்து பொருள் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள், பொருளும் இந்த பியும் கனெக்ட் ஆகக்கூடிய ட்ரையாங்கிள். பொருள் வந்து ஏபி, பின்ற பாயிண்ட் வந்து நமக்கு தெரியும் போல், அதாவது ஆடியினுடைய மையம். இப்போ ஏபிபி இந்த ட்ரையாங்கிளை சூஸ் பண்ணுறேன். இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா இமேஜ் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள், அதாவது பிம்பம் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள். எந்த ட்ரையாங்கிள்? ஏ டேஷ் பி டேஷ் பி. இந்த 2 ட்ரையாங்கிளும் கன்கரண்ட் ட்ரையாங்கிள்ஸ், அதாவது ஒத்த முக்கோணங்கள். இப்படி ஒத்த முக்கோணங்களாக இருந்தது அப்படின்னா அதோடைய சைட்ஸ் ரேஷியோ, அதோடைய பக்கங்களினுடைய விகிதம் சமமாக இருக்கும். அதாவது எப்படி அப்படின்னா இந்த ஏ டேஷ் பி டேஷ் இதையும் இந்த ஏபியையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஏ டேஷ் பி டேஷ் இதையும் ஏபியையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா பிஏ டேஷ் டிவைடட் பை பிஏக்கு ஈக்குவலாக இருக்கும். பிஏ டேஷ் டிவைடட் பை பிஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு முக்கோணங்களும் கன்கரண்ட் ட்ரையாங்கிள்ஸ், அதாவது ஒத்த முக்கோணங்கள். ஒத்த முக்கோணங்களாக இருந்தது அப்படின்னா அதோடைய சைட்ஸ் ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இது ஈக்குவேஷன் 1ன்னு நம்ம எடுத்துப்போம். ரெண்டாவது, இனி 2 ட்ரையாங்கிள் நம்ம சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து இமேஜும் எஃப்பும் இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள், அதாவது ஏ டேஷ் பி டேஷ் எஃப். அதே மாதிரி இந்த பாயிண்ட் டி, இந்த பாயிண்ட் வந்து பி. டிபிஎஃப் இந்த 2 ட்ரையாங்கிள் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த 2 ட்ரையாங்கிள்ஸுமே கன்கரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் தான், அதாவது ஒத்த முக்கோணங்கள் தான். ஸோ அதனால இந்த ட்ரையாங்கிள்ஸோடைய சைட்ஸ் ரேஷியோஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது ஏ டேஷ் பி டேஷ் இதையும் இந்த டிபி
இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணுறோம். a dash b dash divided by pd. இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா a dash f divided by pf அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். a dash f divided by pfக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த AB இதுதான் நம்ம இமேஜ், AB இதுதான் நம்ம ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டுடைய ஹைட்டும் இந்த டிஸ்டன்ஸ் அதாவது DP அல்லது PD இது ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த ஏபின்ற ஆப்ஜெக்டுடைய ஹைட்டும் இந்த பிடியும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால இந்த ஈக்குவேஷனில் பிடிக்கு பதிலாக நம்ம ஏபின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. a dash b dash divided by ab is equal to a dash f divided by pf. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டுலையுமே நல்லா கவனிச்சு பாருங்க. லெஃப்ட் சைடு வந்து ஈக்குவலாக இருக்கு. ஈக்குவேஷன் 1லையும் ஈக்குவேஷன் 2லையும் ஈக்குவேஷன் 2லையும் லெஃப்ட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கு. அப்படி லெஃப்ட் சைடு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ரைட் சைட்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்போ ஈக்குவேஷன் 1ல ரைட் சைடு என்ன இருக்கு? PA dash divided by PA இருக்கு. ஈக்குவேஷன் 2ல ரைட் சைடில் என்ன இருக்கு? A dash F divided by PF. இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த A dash F நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். இந்த A dash F நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா இதுதான் A dash F. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா PA dash மைனஸ் PF. இப்போ இந்த சின்ன லென்த் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இந்த பெரிய லென்த்ல இருந்து இந்த லென்த்தை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த A dash F வந்து கிடச்சிடும். அப்போ அந்த A dash Fக்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன்? PA dash மைனஸ் PF இந்த மாதிரி எழுதிடலாம். அப்போ இந்த ஃபைனல் ஈக்குவேஷனை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிடணும். நெக்ஸ்ட்டு இந்த PA அப்படின்றது என்ன? Pன்றது நமக்கு தெரியும் போல், அதாவது இந்த மிரருடைய இந்த ஆடியினுடைய மையம். ஏன்றது எங்கே இருக்குன்னு பாருங்க, பொருள், அதாவது ஆப்ஜெக்ட். இப்போ PA என்னவா இருக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ் U. ஏன் இது நெகட்டிவ் சைனில் வந்துருக்கு? லெஃப்ட் சைடில் மெஷர் பண்ணக்கூடிய எல்லா டிஸ்டன்ஸுமே நம்ம நெகட்டிவில் தான் எழுதுவோம். இப்போ Pன்ற பாயிண்ட் வந்து ரைட் சைடில் இருக்குது. நம்ம டிஸ்டன்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் மெஷர் பண்ணுறோம். அதாவது ரே வரக்கூடிய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் மெஷர் பண்ணுறோம். நமக்கு தெரியும் எல்லா டிஸ்டன்ஸையுமே நம்ம கீழே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி மெஷர் பண்ணுவோம். அதனால -U. ஓகே, நெக்ஸ்ட் PA dash. PA dash அப்படின்றது இமேஜ், அதாவது பிம்பத்தினுடைய தூரம். அதையும் நமக்கு வந்து ரே வரக்கூடிய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போய் தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். Pலேருந்து தான் நம்ம மெஷர் பண்ணணும். அப்போ இதுவும் என்ன வந்துடும் அப்படின்னா -V. இப்போ -Vன்றது பிம்பம், அதாவது இமேஜோட டிஸ்டன்ஸு. U அப்படின்றது ஆப்ஜெக்டோட, அதாவது பொருளோடைய டிஸ்டன்ஸு. ஓகே, அடுத்தது PFனா என்னன்னு பாருங்க. P இங்கே இருக்குது, F இங்கே இருக்குது. இதுதான் PFன்றது ஆக்சுவலி என்ன அப்படின்னா குவிய புள்ளி, ஃபோக்கஸ். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா Pக்கும் Fக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம ஸ்மால் எஃப்னு எழுதுவோம். ஸ்மால் எஃப் அப்படின்னா என்ன? ஃபோக்கல் லென்த், அதாவது குவிய தூரம். இந்த குவிய தூரமும் நம்ம லெஃப்ட் சைடில் தான் மெஷர் பண்ணுறோம், அதனால -F. சரி, இப்போ இது எல்லாத்தையும் மேலே உள்ள ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. PA dash-க்கு பதிலாக -V, PAக்கு பதிலாக -U is equal to PA dash-க்கு பதிலாக -V, PFக்கு பதிலாக -F. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +Fன்னு ஆகிடும். இங்கே PFக்கு பதிலாக -F. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ கீழே இருக்கக்கூடிய மைனஸ் மேலே போச்சு அப்படின்னா இந்த V வந்து ப்ளஸில் மாறிடும், F வந்து மைனஸில் மாறிடும். அப்போ V/U இஸ் ஈக்குவல் டு V minus F divided by F. இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து சேஞ்ச் ஆகிடும். சரி, இந்த ஈக்குவேஷனில் ரைட் சைடில் இருக்கிறத நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதலாம். V/F minus F/Fன்னு எழுதலாம். இந்த F/Fனா என்ன? 1. சரி, V/U is equal to V/F minus 1. சரி, இந்த ஈக்குவேஷனை அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்க. V-ஆல் டிவைட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனில் V-ஆல் டிவைட் பண்ணுறோம், இங்கேயும் ஒரு V-ஆல் டிவைட் பண்ணுறோம், இங்கேயும் ஒரு V-ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போது V/UV is equal to V/FV minus 1/V. இதில் இந்த V-யையும் இந்த V-யையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா?
அதே மாதிரி இந்த வியையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னு பாருங்க. இந்த வி கேன்சல் ஆயிட்டதுனால 1/uன்னு இருக்கும் இஸ் ஈக்குவல் டு இங்கே இந்த வியும் கேன்சல் ஆயிட்டதுனால 1/fன்னு இருக்கும் மைனஸ் 1/v. இப்போ இந்த மைனஸ் 1/vயை ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடில் கொண்டு போனால் என்னவாகும்? ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்போ 1/u ப்ளஸ் 1/v இஸ் ஈக்குவல் டு 1/f. ஸோ இதுதான் மிரர் ஈக்குவேஷன், இதுதான் ஆடி சமன்பாடு. இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஷின். இதை வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்கலாம். நல்லா கவனிச்சு படிங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.